ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا وتطمئن قلوبهم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب صدق الله. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இறைவனுடைய வணக்கங்கள், சதகாக்கள், தர்மங்கள், என்னென்ன நல்ல கர்மங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ எல்லா கர்மங்களையும் காரியங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, நாம் அனைவர்களும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மக்லூக்குகள். அல்லாஹ் ஒருவன், அவன் மட்டும்தான் காலிக்காக இருக்கிறான். உலகத்தில் படைக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அவன் மாலிக்குல் முல்காக இருக்கிறான். எல்லா ஆட்சிகளுக்கும் மேலாக ஆட்சி செய்யக்கூடியவன். எல்லா அரசர்களுக்கும் மேலாக அரசனாக இருக்கிறான். இந்த உலகத்துல அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம எதுவுமே நடப்பது இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِنَّهُ مَفَاتِحُ الْغَيْبِ لَا يَعْلَمُهَا إِلَّا هُوَ. மறைவான விடயங்களுடைய திறவுகோல் அல்லாஹுடைய கையில். மறைவான விடயங்களுடைய திறவுகோல். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்கிறது யாருக்குமே தெரியாது, ரப்புக்கு தெரியும். உலகத்தில் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். சில சமயங்களில் அல்லாஹுக்கு விருப்பமானவர்களுக்கு அல்லாஹ் அந்த செய்தியை முக்கூட்டி சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். இந்த கடல்ல தரையில நடக்கிற அவ்வளவு செய்தியும் அல்லாஹுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய அறிவு ஆற்றலை எங்களால விளங்கிக் கொள்ள இயலாம். பேசுகிறோம், அல்லாஹ் அந்த விடயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தியை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நாடாம் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க மாட்டார். இந்த பூமியில நடக்கிற அவ்வளவு செய்தியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். தரையில கடல்ல நடக்கிற அவ்வளவு செய்தியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதில் என்னுடைய ரப்பு அல்லாஹ்வுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களுடைய இலைகளுடைய எண்ணிக்கை தெரியும். என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன், யஅலமு அதத வரஃபில் அஷ்ஜார். மரங்களுடைய இலைகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். வயஅலமு அதத கத்ரில் அம்தார். மழை துளிகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் விசாலமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு தந்திருக்கிற அறிவு ஞானம் இல்லா கலீல், ரொம்ப கம்மியானது. வமா ஊத்திது மினல் இல்மி இல்லா கலீல். ரொம்ப சின்ன அறிவு அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் அறிவால் ஆற்றலால் பூர்த்தியானவன் அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருவர்களும் உலகத்தில பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை உள்ள செய்தியை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்குண்டா, எந்த இடத்துல என ரூஹு கைப்பற்றப்படும், எந்த இடம். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்கள் மரணிக்கக்கூடிய இடம் அவர்களுக்கு தெரியாது. வலா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்லின் தமூத். எந்த மண்ணில மௌத்தாகுவோம் என்கிற செய்தி அவர்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் மௌத்தாகிற இடத்தை கூட எழுதி வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்க நிறைய பேசணும். அல்லாஹ் அவனுடைய குதரத்துகளை நிறைய பேசுகிறான். அல்லாஹ் நிறைய பேசுகிறார். அவனை பேச 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 பேசத்தான் உள்ளத்தில் அவன் மகத்துவம் உண்டாகும். அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே,
அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்துவானாக. அல்லாஹுவில எந்த நம்பிக்கை உண்டாகணுமோ அந்த நம்பிக்கையை அல்லாஹ் எனது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பானாக. இந்த நம்பிக்கை வந்துட்டா எல்லாமே சீராகும். நாம ஏன் தொலை வந்திருக்கிறோம், ஏன் நோம்பு கொடுத்திருக்கிறோம், ஏன் நாங்க சதக்கா கொடுக்கிறோம், ஏன் நாங்க தர்மங்கள் செய்கிறோம், ஏன் நாங்க நல்ல பண்போடு நடக்கிறோம்? என்னுடைய ரப்பு இப்படி செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். நான் ரப்புடைய விருப்பத்துக்கு இயங்கினால் அல்லாஹ் என்னை பார்த்து சந்தோஷப்படுவான். நாங்க யாருக்காக வந்திருக்கிறோம் மஸ்ஜிதுக்கு? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்காக, அவனுடைய ரிவாவை பெற்றுக் கொள்வதற்காக, எங்களுடைய கர்மங்கள் காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. கண்ணியமானவர்களே, நாங்க தக்பீர் கட்டி என்ன சொல்லுகிறோம்? இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், என்ற தொழுகை, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள், நான் உலகத்தில் வாழ்வதும் மரணிப்பதும் உனக்காகத்தான் யா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பு உள்ளத்துல, அந்த ஈமானுடைய உணர்வுகள் உள்ளத்தில் இருப்பதின் காரணமாகத்தான் நாங்கள் நல்ல கர்மங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. அந்த நபியுடைய மஜ்லிஸுக்கு ஒரு விருந்தாளி வந்தார்கள். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த விருந்தாளிக்கு யார் உணவளிப்பது? அதிகமான சஹாபாக்கள் வறுமையோடு வாழக்கூடியவர்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து நின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களோட விருந்தாளிக்கு நான் உணவளிக்கிறேன். விருந்தாளியை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். மனைவியோடு ஒரு கலந்துரையாடல். நான் நபியுடைய சன்னிதானத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளியை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு விருந்தாளி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளி. விருந்தாளியை உபசரிப்பதனால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். என்ன செய்து கொள்வோம்? ரசூலுல்லாஹுடைய விருந்தாளியை ரொம்ப அழகாக உபசரிக்கணும். மனைவி யோசனை பண்ணி சொல்லுகிறா, விருந்தாளியை உபசரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எங்கள்கிட்ட இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை. திரும்ப மனைவி சொல்லுகிறார், எங்களோட குழந்தைக்காக வேண்டி கொஞ்சம் உணவு வைத்திருக்கிறேன், கொஞ்சம் ஒரு கம்மியான உணவு வைத்திருக்கிறேன், என்ன செய்து கொள்வோம்? பரவாயில்லை, குழந்தையை உறங்க வைப்போம், தூக்கம் மாக்குவோம். அந்த குழந்தைக்கான உணவை விருந்தாளிக்கு கொடுப்போம். விருந்தாளி சாப்பிட மாட்டார், கம்மியான உணவு, விளக்க அணைத்து விடுவோம். நல்ல யோசனை. விருந்தாளி உணவுக்காக உட்கார்ந்து விட்டார். உணவு பரிமாறப்படுகிறது, கம்மியான உணவு. கணவனும் பசியில, மனைவிக்கும் உணவில்லை, குழந்தைக்கும் உணவில்லை. விருந்தாளி சாப்பிடுகிறார். விருந்தாளி சாப்பிட்டு விட்டு போய்விட்டார். யாருக்கும் தெரியாது. யாரு பார்க்கிறார்? மாலிக்குல் முல்க் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். யாருக்காக? யாருக்காக அவர் பசியோடு இருக்குகிறார்? அல்லாஹ்வுக்காக. யாருக்காக அந்த மனைவி பசியோடு இருக்குகிறார்? அல்லாஹ்வுக்காக. குழந்தைகளை பசியோடு ஏன் உறங்க வைக்கிறார்கள்? அல்லாஹ்வுக்காக, ரப்புக்காக. ஏன்? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளியை சந்தோஷப்படுத்தணும். விருந்தாளியை சந்தோஷப்படுத்துவது மார்க்கத்துடைய ஒரு முக்கியமான பகுதி. நிறைய இடத்தில் அல்லாஹ் விருந்தாளிகளை உபசரிப்பதை வரவேற்று பேசுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த விருந்தோம்பலை செய்தார்கள். மாஷா அல்லாஹ். மாலிக்குல் முல்க்கு எந்த ரகசியமும் இல்லை, எல்லாமே தெரியும். அல்லாஹ் ரொம்ப எல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்குகிறார். எப்படி எத்தி வைக்குகிறார்?
குர்ஆனில் ஒரு ஆயத்தை, ஒரு அத்தியாய, ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு, நேற்று விருந்தாளியோடு இன்னின்னவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து விட்டான் என்ற செய்தியையும் சொல்லிவிட்டு போகிறார்கள். இந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலையில வருகிறார் மஸ்ஜிதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்தார்கள். நீங்க நேற்று இரவு விருந்தாளியோடு நடந்து கொண்ட முறையை கண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து விட்டார். எப்படி இருக்கும்? அல்லாஹ் ஒரு ஆயத்தையே குர்ஆனில் இறக்கி விட்டான். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு ரொம்ப தேவை இருந்த பொழுதும் தன்னை விட பிறரை தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி? தனக்கு ரொம்ப தேவை, கொஞ்சம் உணவு இந்த பசிக்கு தேவை, கொஞ்சம் உணவு என்ற பிள்ளைகளுக்கு தேவை, தனக்கு ரொம்ப தேவை இருந்த பொழுதும் தன்னை விட பிறரை தேர்ந்தெடுத்தார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உச்சிக்குள் இருக்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இன்று வரைக்கும் நடுநிசில அந்த இரவேல நடந்த செய்தியை நாங்க பேசுறோம், குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக நாங்க எங்களோட கர்மங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நோட்டமிடுகிறார். அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நாங்க ரொம்ப வஹீயுடைய காலத்திலிருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறோம். நாங்க யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால பார்க்கல, சஹாபாக்களை நாங்க கண்ணால பார்க்கல, தாபிஈங்கள் தபஉ தாபிஈங்களை பார்க்கல. கைருல் குரூனி கர்ணி என்று சொன்னார், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பின்னால் கைறுகள் நிறைந்த நூற்றாண்டு, அடுத்து அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டுகள். அப்ப நூற்றாண்டுகள் போக 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 உலகத்துல கைறுகள் குறைந்து கொண்டே போகும், நலவுகள் குறைந்து கொண்டே போகும். மாஷா அல்லாஹ், நாங்க மிகவும் ஒரு பிந்தின நூற்றாண்டுல வாழுகிறோம். என்றாலும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறான், அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவனை மகிழ்ச்சியுற செய்வதற்காக. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் சமூகத்துல நிறைய மக்கள் நல்லோர்கள் இருக்கிறார்கள், நல்லோர்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. நிறைய மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்க வியாபாரம் தொழில்களை விட்டுட்டு ஏன் வந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் சதகாக்கள் கொடுக்கிறோம். யாருக்காக? நிறைய மக்கள் மஸ்ஜிதுகளுடைய விவகாரங்கள், சமூக நலன்களுக்காக வேண்டி, சமூகத்துடைய முன்னேற்றங்களுக்காக வேண்டி, அடுத்தவர்களுடைய பசி கஷ்டம் சிரமங்களை நீக்குவதற்காக வேண்டி மாஷா அல்லாஹ் பல பல வகையில மக்கள் இன்றைக்கு சதகாக்கள் தர்மங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தொழுகை எடுத்துக் கொள்ளுங்களேன், மாஷா அல்லாஹ் போட்டி போடுகிறார்கள். தராவீஹ் தொழுக, சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான வழிமுறைகள்ல ஒருவருக்கொருவர் போட்டி போடுகிறார்கள். நிறைய அழகான காட்சிகளை சமூகத்துல நிறைய பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ் ரமலானுடைய கடைசி பகுதிகள் வரும் பொழுது எவ்வளவு உற்சாகப்படுகிறார்கள். கியாமுல் லைல் தொழணும், இரவெல்லாம் நின்று வணங்கணும். இன்னும் ஒரு ஷாரார்கள் என்ன செய்கிறார்கள்? உம்ராவுக்காக புறப்படுகிறார்கள். பைத்துல்லாவை போய் சேரணும், மக்காவுல நாங்க ரமலான கழிக்கணும், ரமலான்ல உம்ரா செய்யணும். மாஷா அல்லாஹ் நிறைய கைதுகளை இந்த சமுதாயத்துல நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய கைதுகள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ் செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்ட்ட நாங்க அதிகமாக துஆ கேட்கணும். யா அல்லாஹ், இப்படியான அழகான சந்தர்ப்பங்களை எனக்கு நசீபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நிறைய துஆக்களை படித்து தந்தார்கள். அதுல ஒரு துஆ, நீங்க அரபு உங்களுக்கு தெரியாவிட்டாலும் தமிழ்லையாவது அந்த துஆவை அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க. அதுல ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்தார்கள். நாங்க கேட்கணும் அல்லாஹ்விடத்துல, அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்லா. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான உனக்கு விருப்பமான விடயத்துல எனக்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ், எனக்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். உனக்கு எதெல்லாம் விருப்பமோ,
நீ எதையெல்லாம் பொருந்திக் கொள்கிறாயோ அந்த கர்மங்களில் ஈடுபடுவதற்கு எனக்கு தௌஃபீக் செய்வாயா. எப்படி துவா? அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்தா. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய உனக்கு பொருத்தமான விடயங்கள்ல ஈடுபடக்கூடிய அளவுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்தா. அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விடயங்களை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அருள் புரிகிறான். மாஷா அல்லாஹ். துவா கேளுங்க. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்த துவாவில் ஒன்றுதான் அல்லாஹும்ம ஹுஸ் பினாசியத்தினா இலல் பிர்ரி வத் தக்வா. யா அல்லாஹ், என்ன முன்னத்தி ரோமத்தை இழுத்துக் கொண்டு போயாவது என்னை நலவோடு சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அல்லாஹுடைய உதவி இல்லாம இந்த உலகத்துல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லேலாம். பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். இமாம் முஅஸ்ஸின் ஹய்யா அலஸ் ஸலா என்று சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? தொழுகைக்கு வர இயலாம். பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள இயலாம் அல்லாஹுடைய உதவி இல்லாம. அல்லாஹ்வுடைய உதவி வேணும். நலவுகள் செய்கிறோமா? அல்லாஹுடைய அருள் தௌஃபீக் வேணும். நாம இன்னும் ஒரு துவாவை சொல்லித் தருகிறேன். என்ன துவா? அல்லாஹும்ம ஹுஸ் பினாசியத்தினா. யா அல்லாஹ், என்னுடைய முன்னத்தி ரோமத்தை இழுத்துக் கொண்டு போய் ஹுஸ் பினாசியத்தினா இலல் பிர்ரி வத் தக்வா. பிர்ரான நல்ல கருமங்கள், தக்வாவுடைய கருமங்களின் பக்கம் என்னை இணைத்து வைப்பாயாக, சேர்த்து வைப்பாயாக. எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரு வார்த்தை தான், வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். நான் உலகத்தில் நபியாக வாழ்வது, நல்லோர்களாக வாழ்வது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நபிமார்களாக அனுப்பப்பட்டார்கள், ரசூல்மார்களாக அனுப்பப்பட்டார்கள். நல்ல கருமங்களில் ஈடுபட்டதுக்கு காரணம் அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்ததின் காரணமாகத்தான். நாங்க ரப்பு கிட்ட துவா கேட்கணும். ஹுஸ் பினாசியத்தினா. யா அல்லாஹ், எங்களை முன்னத்தி ரோமத்தை இழுத்துக் கொண்டு போய் பிடித்து இலல் பிர்ரி வத் தக்வா, பிர்ரான நல்ல கருமங்கள், தக்வா உள்ள கருமங்களின் பக்கம் என்னை சேர்த்து வைப்பாய். கேட்போம் துவா இன்ஷா அல்லாஹ். மூணாவது இன்னும் ஒரு துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடி அலுகருவானக வல் ஜன்னah வ நஊது பிக மின் ஸஹதிக வன் நார். உன்னுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் உனக்கிட்ட கேட்கிறேன் யா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தையும் நரகத்தை விட்டு உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். நாம் அல்லாஹ்வுக்கிட்ட அதிகமாக துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களோட துவாவை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். ரப்பு இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணை உள்ளவன், பாசம் உள்ளவன். அதனாலதான் அல்லாஹ் இந்த ஜமானில கூட எங்களை அல்லாஹ் இப்படியான நல்ல கருமங்கள்ல ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இன்றைக்கு உண்மையிலேயே வாலிபர்கள், யுவதிகளை பத்தி நாங்க நிறைய தப்பாக பேசுகிறோம். நிறைய வாலிபர்களுக்கிட்ட மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான நடவடிக்கைகள், உலகத்தில பாவங்கள் அதிகரித்த காலம் என்றாலும் மாஷா அல்லாஹ் சமூகத்துல அதிகமான வாலிபர்கள் நல்லோர்கள் இருக்கிறார்கள். நல்ல சகோதரிகள், தக்குவா உள்ள சகோதரிகள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான சகோதரிகள், நெருக்கமான சகோதரர்கள், வாலிபத்தை ரப்புக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நல்லோர்களை நாங்கள் பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ் நிறைய பார்க்கிறோம். ஒவ்வொருவர்களுக்கிட்ட நாங்க அணுகி பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு அவர்களுடைய ரகசியங்கள் விளங்குகிறது. ஒவ்வொருவர்களுடைய ரகசியங்களும் விளங்குகிறது. உண்மையிலேயே சமூகத்துல நிறைய தவறுகள் இருந்தாலும் அதே போல நிறைய நலவுகளும் இருக்குகிறது. நிறைய நலவுகள். இன்றைக்கு நாங்க செல்வந்தர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. இன்றைக்கு ஏதோ வேர்வை சிந்தி தனது ஆற்றலை செலவழித்து கஷ்டப்பட்டு பொருள்களை, பணத்தை சேகரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை, எங்கு பார்த்தாலும் பணங்களை செலவழிக்கிறார்கள். லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழிக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், இஃப்தாருடைய ஏற்பாடுகளுக்காக, ஏழைகள் கஷ்டவாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யணும் என்கிறதுக்காக, நோன்பை அழகாக நோக்கணும் என்கிறதுக்காக, அதற்காக உணவுகள், அந்த பொதிகளுடைய ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இன்னொரு எத்தனையோ கர்மங்களை பார்க்கிறோம். எத்தனையோ கர்மங்கள். ஒன்று
ஒன்று ரெண்டல்ல. நான் உண்மையிலே நேற்று கூட யோசனை பண்ணினேன். சில மக்கள் லட்சக்கணக்கான பணங்களை அவர்களுடைய கையால அல்லாஹ்வுடைய பாதையில தூக்கி கொடுப்பதாக இருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மனது வேணும் அதற்கு. உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில தவறுகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறாங்க, சதகாக்கள் கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஆசை ஆர்வம் இல்லை. என்றாலும் அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி அடைய வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்குள் இருக்குகிறது. நிறைய நலவுகள் எங்களுடைய சமுதாயத்தால் எங்களுடைய மக்களால் நடந்து கொண்டே இருக்குகிறது. ஏதோ நாங்க சந்தோஷப்படணும். என்னன்னா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான், எங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான், எங்களோட ஊருக்கு அல்லாஹ் கிருபை செய்திருக்கிறான், எங்களோட நாட்டுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான், எங்களுடைய மண்ணுக்கு அல்லாஹ் ஏதோ ரஹ்மத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இதனாலதான் எங்கு பார்த்தாலும் போட்டிகள், நல்ல விடயங்கள்ல போட்டி போட்டுக் கொள்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். ஏதோ நல்ல கருமங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ரமலான் மாசம் வந்து விட்டது. நாங்க என்ன செய்யணும்? இதுல என்ன செய்யணும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிறைய நலவுகள் செய்தாலும் திருப்தி காண இயலாது. நிறைய நலவுகள் செய்கிறோம், திருப்தி அடைய இயலாது. ஏன் திருப்தி அடையலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பசியாற மாட்டான், வயிறு நிரம்ப மாட்டான், சந்தோஷத்துடைய முடிவை அடைய மாட்டான். இதுவரைக்கும் லா யஷ்பஉல் முஃமின் ஹத்தா யகூன முன்தஹா, அவனுடைய கடைசி தீர்ச்சை நான் பேச்சு சேர்ற இடம் அது எப்படி சொர்க்கமாக ஆகணும். ஒரு மூமின் பசியாற மாட்டான், ஒரு மூமின் நிம்மதி அடைய மாட்டான், ஒரு மூமின் அவன் வயிறு நிரம்ப மாட்டான். இதுவரைக்கும் அவனுடைய முடிவு சொர்க்கமாக ஆகும் வரை. அமல் செய்து நாங்க திருப்தி காணுவோமா? இல்ல. zikr செய்து திருப்தி காணுவோமா? இல்ல. சதகாக்கள் கொடுத்து திருப்தி காணுவோமா? இல்ல. தர்மங்கள் செய்து திருப்தி காணுவோமா? இல்ல. ஏன் திருப்தி காண்றது இல்ல? இல்ல, சொர்க்கத்துக்கு போகணும், இந்த அமலும் அல்லாஹ்க்கு கபூல் ஆகணும், அந்த அமலும் கபூல் ஆகணும், முன்னால செஞ்ச அமல்கள் போதா, இன்னும் கொஞ்சம் அமல் செய்யணும். மௌத்து வரைக்கும் அமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். லா யஷ்பஉல் முஃமின், ஒரு முஃமின் பசியாற மாட்டான், எது வரைக்கும் அவனுடைய முடிவு சொர்க்கமாக ஆகும் வரைக்கும். இன்ஷா அல்லாஹ். அப்ப எங்களோட ரூஹ் உடம்பை விட்டு பிரியும் வரைக்கும் நாங்கள் அமல்கள் செய்து கொண்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கு தருவானாக. ரமலான் சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க. அல்லாஹ் எனக்கும் உதவி செய்யணும். அல்லாஹ் உதவி இல்லாம ரமலான கூட எனக்கு பாவிக்கலாம், சிறப்பாக பாவிக்கலாம். அதுல ஒரு பகுதி தான் கண்ணியமானவர்களே, ரஹ்மத்துடைய பகுதி. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக, முழு உலகத்துக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ரஹ்மத் என்கிறது இருக்குதே சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல ரஹ்மத்தை பேசுகிறார். அந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு போதும். வலௌலா வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் ஃபதுலும் உங்களுக்கு இல்லாட்டி நீங்க நஷ்டவாளிகள். என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய ஃபதுல் ரஹ்மத்து உங்களுக்கு இல்லாட்டி நீங்க நஷ்டவாளி. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எங்களுக்கு கிடைத்தே ஆகணும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹுடைய சாட்சி அபூ தாலிபுக்கு என்ன நடந்துச்சு சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ் ரஹ்மத்து கிடைக்கல. நூஹ் நபியுடைய மகன் கன்னானுக்கு என்ன நடந்துச்சு? அல்லாஹ் ரஹ்மத்து கிடைக்கல. லூத் நபி நூஹ் நபியுடைய மனைவிமார்களுக்கு என்ன நடந்துச்சு? அவர்களுக்கு நரகத்துக்கு போகும்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான் குர்ஆனில். காரணம் என்ன? அல்லாஹ் ரஹ்மத்து கிடைக்கும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு கருமத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவைப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அருள் தேவைப்படுகிறது. அல்லாஹும் ரஹ்மனா, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக, யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம். ஜனாஸாவை வச்சுக்கொண்டு என்ன சொல்லுகிறோம்? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து இவருக்கு ரஹ்மத்தை செய்வாயாக, யா அல்லாஹ் இவருக்கு அருள் புரிவாயாக, யா அல்லாஹ் இதோ ஜனாஸாவாக வந்து விட்டார், யா அல்லாஹ் இவரை மன்னித்துக்கோ, இவருக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவை. இன்றைக்கு நாம குழந்தை வளர்க்கிறோம், குழந்தைகளுக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்கிறோம். அவர்களுக்கு ரொம்ப அவர்கள் விடயத்தில் ரொம்ப கஷ்டங்களை சிரமங்களை நாங்கள் அடைகிறோம்.
நிறைய பணங்கள் அவர்களுடைய படிப்புகளுக்காக செலவழிக்கிறோம். என்ன நோக்கம்? அந்த புள்ளைகள் என்ன கண்ண குளிர செய்யணும், நல்ல சாலைகான புள்ளைகளாக ஆகும். எல்லா பேரண்ட்ஸுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனா எதிர்பார்க்கிறது போல நடக்குதில்லை. சில நேரம் மனதுக்கு பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைகள் எங்களோட முகத்துல கரிய பூசுறாங்க. அந்த பிள்ளைகளால நாங்க சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க இயலாத நிலைமைகள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு வகை வகையான அமைப்புகளை நாங்க பார்க்கிறோம். நான் ஒன்றை சொல்றேன், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அத விடயத்தை விளங்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாங்க எங்களோட பிள்ளைகளுக்காக அல்லாட்ட மண்டாடணும். யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுக்கு ரஹ்மத்தை செய்வாயாக, யா அல்லாஹ் அருள் புரியா அல்லாஹ் என் பிள்ளைக்கு ரஹ்மத்தை செய். என் கையில் ஒன்றும் இல்லை, நான் பிள்ளைய பெற்றெடுத்தேன் உண்ட கிருபையினால. இந்த புள்ளைய சீராக்குறது அழகுபடுத்துறது உண்ட கையில் இருக்குது. யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு ரஹ்மத்தை செய்வாயா. அல்லாஹும் ரஹம் அவுலாதனா. துவா கேளுங்க, நீங்க துவா கேளுங்க. நான் இந்த மஸ்ஜிதில் உறுதியாக சொல்லுகிறேன், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் என்னோட பிள்ளைகளை ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். என்னோட பிள்ளைக்கு அல்லாஹ் அருள் கிடைக்கும் என்றால் அது போதும், வேறொன்றும் தேவை. ரப்புடைய ரஹ்மத்து கிடைத்து விட்டது. ஒரு தகப்பன் ஒரு தாய் கேட்கிற துவா அங்கீகரிக்கப்படும், மறுக்கப்பட மாட்டா. குழந்தைகளுடைய விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 துவாக்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படும். அதுல ஒரு துவா தஅவத்துல் வாலிதி லிவலதி, ஒரு தகப்பன் குழந்தைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா. அப்ப எந்த குழந்தைக்காக பிறந்ததிலிருந்து நான் அந்த புள்ளையோட ரஹ்மத்துக்காக துவா கேட்டா அல்லாஹ் என்ன வீணாக்குவானா? என் புள்ளை அல்லாஹ் வீணாக்குவானா? ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன். நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்க ரஹ்மத்துக்காக, பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்துக்காக கண்ணீர் வடிச்சு துவா செய்யுங்கோ, உணர்வு பூர்வமாக துவா செய்யுங்கோ. இந்த துவா ஒரு நாளும் வீணாக மாட்டான், ஒரு நாளும் வீணாக மாட்டான். இன்றைக்கு எங்கட கையில் இருக்குது. எவ்வளவு மோசமாக புள்ளைகளுடைய திசைகள் மாறினாலும் ஒரு தகப்பன் துவாவாக அந்த புள்ளைய சீரான இடத்துக்கு கொண்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ், கொண்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வீணாக்க மாட்டான், அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதுக்குத்தான் சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த ரஹ்மத்துக்காக அல்லாட்ட மண்டாடோட்டம், அல்லாட்ட அலோடம். கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக எல்லா இடத்துக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து தேவை. இன்னைக்கு நாங்க வியாபாரிகள் தானே நீங்க இருக்கிறீங்க, அதிகமானவர்கள் பஜார்ல பிசினஸோடு சம்பந்தப்பட்டவர்கள். உங்களோட கடைக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து தேவை. அல்லாஹ் ரஹ்மத் இல்லாம உங்களுக்கு வியாபாரம் செய்யலாம். உங்களோட கேஷியர்ல பரக்கத்தை எதிர்பார்க்கலாம், உங்களோட வியாபாரத்தில் ஒரு சிறப்பை எதிர்பார்க்கலாம். அல்லாஹ் ரஹ்மத் உங்களுக்கு இல்லாட்டி உங்களோட கடையை நீங்க சிறப்பாக செய்து கொள்ள மாட்டீங்க. அதுல உங்களுக்கு நெருக்கடிகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் மனதுக்கு வேதனையான செய்திகளும் தான் அதிகமாக இருக்கும். நாங்க துவா கேட்போம், யா அல்லாஹ் எங்களோடு சார்ந்த எல்லா விடயங்களுக்கும் ரஹ்மத்து செய்வாயாக. யா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் தேவை, அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம உலகத்தில் ஒன்றும் செய்யலாம். இன்னைக்கு நான் பேசுறேன்னு நீங்க எங்களை ஹஸரத் என்று மதிக்கிறீங்க, பள்ளி இமாம் என்று மதிக்கிறீங்க. கண்ணியமான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த ஒருவர் மிகப்பெரிய இறை நேசர், வலி, அல்லாஹுவுக்கு மிக நெருக்கமானவர். எந்த அளவுக்கு நெருக்கமானவர் என்றா, நெருக்கம் உண்டாக 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 அல்லாஹ் சில இறை நேசர்களுக்கு சில கிஃப்டுகள் கொடுப்பா. எப்படி கிஃப்டா? அவங்க துவா கேட்டா கபூல் ஆகும், முஸ்தஜாபு துவா. நிறைய இறை நேசர்களுடைய பட்டியல்ல பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை எழுதுவார்கள், இவர்கள் முஸ்தஜாபு துவா, துவா கபூல் செய்யப்பட்டவர். அல்லாஹ்விடத்தில் இவர் கையேந்தினா கபூல் ஆகும். நபிமார்கள் எல்லாருமே முஸ்தஜாபு துவா, ரசூல்மார்கள் எல்லாரும் முஸ்தஜாபு துவா. இறை நேசர்கள்ல விசேஷமானவர்கள் முஸ்தஜாபு துவாவாக மாறுவார்கள். அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒருவர் இருந்தார், மிகப்பெரிய இறை நேசர். அவர் துவா கேட்டா கபூல் ஆகும். லவ்ஹுல் மஹ்ஃபூல பார்த்து பேசுவார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய அருள் ரஹ்மத்து இடையில துண்டிக்கப்பட்டு விட்டது, துண்டிக்கப்பட்டு. அல்லாஹ் சொல்றான், வத்துலு அலைஹிம் நபஅல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா
فَانْسَلَخَ مِنْهَا. அல்லாஹ் தொடர்ச்சியான ஆயத்துல பேசுகிற நபியே, யாரை பார்த்து சொல்றான்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வத்துலு அலைஹிம், இந்த சஹாபாக்களுக்கு ஓதி காண்பீங்க. நப அல்லதி, ஒருவனுடைய செய்தி. யார் ஒருவன்? ஆதைனாஹு ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை கொடுத்தோம், எங்களுடைய தீனை கொடுத்தோம். எங்களோட மிக நெருக்கமானவராக இருந்தாரு. எங்களுடைய அத்தாட்சி கொடுக்கப்பட்டவர், எங்களுடைய தீன் கொடுக்கப்பட்டவர். வத்துலு அலைஹிம் நப அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகள், எங்களுடைய தீன், எந்த அளவுக்கு தீன் கொடுக்கப்பட்டது என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவரை விட்டு தூரமாகி விடுகிறது. அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசியில சொல்லுகிறான், ஃபமஸலுஹு, அந்த மனிதனுக்கு உதாரணம் கமஸலில் கல்பு, நாயை போல. அல்லாஹ் கேவலப்படுத்துகிறான். ஏன் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இடையில துண்டிக்கப்பட்டால் இருக்கிற ஹைர்கள் அவ்வளவு கலட்டப்பட்டு விடும். இதுக்குத்தான் நாங்க அல்லாஹ்ட்ட அலோனும். ரஹ்மத் என்கிறது சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன், நீங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க, எங்களோட கடைசி முடிவு ரொம்ப அழகாக அமையும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக எங்க கடைசி முடிவு அமையும். அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிக்கூடும். நல்ல மனிதரே, பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரிச்சு கொடுத்தாரு. பிள்ளைகள் திருப்தி இல்ல, உம்மாவும் திருப்தி காணல, மனைவியும் அந்த மகனுக்கு கொடுத்தது போதா, இந்த மகனுக்கு கூட கொடுத்தீங்க, வீட்டுக்குள்ள சண்டை. வாப்பா என்ன செஞ்சாரு? மௌத்தாகிறதுக்கு முன்னால சொத்துக்களை பிரிச்சுட்டார். அந்த கடை மகனுக்கு, இந்த கடை இவருக்கு, அந்த வாகனம், அந்த தோட்டம், இந்த நாங்க இருக்கிற வீடு இவருக்கு. இப்ப நான தம்பி கடையில பிரச்சனை. வாப்பா அவருக்கு கூட கொடுத்தாரு, எனக்கு குறைச்சி தந்தாரு. உம்மாவும் ஒரு பக்கம். இப்ப வீட்டுல எங்க எப்ப போனாலே சண்டை, பிரச்சனை தான். நல்ல மனிதர், முன்சப்புல சில நேரங்கள்ல தொழுவார், ஈமான் ஜமாத்துக்கு வருவாரு. நான் நினைக்கிறேன் உம்ராக்களும் செய்திருக்கிறார். நல்ல மனிதர், சமுதாயத்தில் நல்லவர் என்று பேசப்படக்கூடியவர். நான் எதற்காக சொல்லுகிறேன்? ஒரு படிப்பினைக்காக சொல்லுகிறேன். இது நேரம் வீட்டுக்குள்ள பிரச்சனை, நிம்மதியாக ஒரு கவலை உணவை சாப்பிடலாம். ஏன்? வீட்டுக்குள்ள வாப்ப வந்தா பிரச்சனை, சண்டை சச்சரவு, மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், சந்தோஷம் இல்லை. இவர் இப்ப யோசிக்கிறார், நான் இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன், பிள்ளைகளுக்காக இவ்வளவு சொத்துக்களை சம்பாதிச்சேன், இவ்வளவு செல்வங்களை சேகரிச்சேன், இப்ப நான் மௌத்துக்கு முன்னால இவர்களை சந்தோஷமாக வாழ வைப்போம் என்று தானே எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தேன். ஆனா திருப்தி அடைகிறார்கள் இல்லை. இது நேரம் சண்டை சச்சரவுகள். ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியில வராரு. எல்லாரும் நினைக்கிறாங்க உம்மா மத்த நானா தம்பி எல்லாம் வாப்ப பேச்ச சிந்திக்கு பேசிருப்பாரு, கொழும்புக்கு போறாரு போல. பின்னேரம் செய்தி வருகிறது, வாப்பா அதாவது கோச்சி போற நேரத்தில் கோச்சியில பாஞ்சி மௌத்தாகிட்டார், தற்கொலை செஞ்சிட்டார். சொல்லுங்க வாங்க, பிரச்சனை. எதனால பிரச்சனை? சொத்தால பிரச்சனை. கடைசி முடிவு கண்ணியமானவர்கள் எல்லாம் பயப்படுவோம். அல்லாஹ் ரஹ்மத்துக்காக அலோனம். இன்றைக்கு நாங்கள் நல்லவர்களாக வாழுகிறோம். அடுத்த நேரம் என்ன நடக்கும் எனக்கு தெரியும், அடுத்த நாள் என்ன நடக்கும் எனக்கு தெரியும். ஒரு சோதனை வருகிறது, பிரச்சனை வருகிறது. இன்னைக்கு நாங்க சமுதாயத்தில் நான் நிறைய பேசுவேன். பிரச்சனையான நேரத்தில் ஈமான இழந்தவர்களுடைய வரலாறு, சுனாமி நேரத்தில் ஈமான இழந்தவர்கள், கஷ்டம் வரக்கூட ஈமான இழந்தவர்கள், சோதனைகள் வரக்கூட ஈமான இழந்தவர்கள். கண்ணியமான சகோதரர்கள், அதனாலதான் நாம அல்லாஹ்விடத்தில் இந்த ரஹ்மத்தை கேட்கணும். அழுது கேளுங்க. ரஹ்மத்தில் ஒரு பெரிய பகுதி போய்விட்டது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து 365 நாளும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா ரமலானில் அல்லாஹ் விசேஷமான ரஹ்மத்துடைய கதவுகளை திறக்கிறார். இன்னும் ஒன்றை சொல்றேன், என் வாப்பா, என் உம்மா, என் உறவுகள் மரணித்திருப்பார்கள். சில நேரம் மரணித்தவர்களை பற்றி எனக்கு சங்கடமாக இருக்கலாம். என் வாப்பா மௌத்தாகினார் தான், ஆனா என் வாப்பா சொல்லல உலகத்துல, என் வாப்பா நல்ல கருமங்கள் செய்யல, என் வாப்பா கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் மௌத்தாகினார். இது எப்பயுமே என் மனதுக்கு உறுத்தும்.
அல்லது என்ற உம்மா அல்லது என்ற ஒரு சகோதரன் அல்லது என்ற இந்நாள் என மனது கொடுக்கும். மாஷா அல்லாஹ், அல்லாவுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பு. உங்களோட வாப்பாவை நினைச்சு நீங்க இன்றைக்கு அல்லாட்ட ரஹ்மத்து செய்யுங்க, ரஹ்மத்தை கேளுங்க. அல்லாஹ் என்ன வாப்பாக்கு ரஹ்மத்தை செய்யாது. என்ன வாப்பாட மௌத்து இப்படித்தான் நடந்தது. அல்லாஹ் என்ன வாப்பாக்கு ரஹ்மத்து செய், அருள் புரிவாயாக. அல்லாஹும் அத்திக்கனா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்ன விடுதலை செய், என்ன வாப்பாவை விடுதலை செய், என் உம்மாவை விடுதலை செய். இந்த துவாவை நீங்க இந்த ரஹ்மத்தை கேளுங்க. உங்களோட உம்மா வாப்பாவுக்காக மரணித்தவர்களாக இருந்தாலும் நீங்க ரஹ்மத்தை கேட்கிறீங்களா, உங்களோட துவாவை நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வார். உங்களோட வாப்பாவுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாப்பாவுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். எப்பயுமே திடீர் என்று மண்ணறையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சோதனையாக இருந்த மண்ணறை வெளிச்சகரமான சந்தோஷகரமான நிலைமையாக மண்ணறை மாறிவிட்டது. அங்குள்ள மலக்குமார்களுக்கு இவர் கேட்கிறார், என்ன நடந்தது? மண்ணறையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டதே, நெருக்கடியாக இருந்த மண்ணறை விசாலமாகிவிட்டதே. அப்பொழுது அங்குள்ள மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய குழந்தைகள் உனக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், உன்னுடைய குழந்தைகள் உனக்காக துஆ செய்கிறார்கள், உன்னுடைய குழந்தைகள் உன்ன பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறார்கள். அதனால் அல்லாஹ் உன்னுடைய குழந்தையுடைய துஆவை, உன்னுடைய குழந்தையுடைய இஸ்திக்ஃபாரை, உன்னுடைய குழந்தையுடைய ரஹ்மத்துக்காக அல்லாஹ்விடத்தில் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விட்டான். அதனால் அல்லாஹ் உன்னுடைய கபரில் மாற்றத்தை உண்டாக்கி விட்டான். மாஷா அல்லாஹ். இதனால் எங்களோட கையில தந்திருக்கிற ரமலான் சாதாரணமான ரமலான் அல்ல, முபாரக்கான ரமலான். நாலா புறத்திலும் விசாலமான கதவுகள் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். நாம அடைய பின்வாங்க கூடாது. அல்லாஹ்ட்ட அழுங்கோ மண்டாடுங்கோ. மாஷா அல்லாஹ். நாங்க பசியார மாட்டோம் இதுவரைக்கும், சொர்க்கத்துக்கு போகும் வரைக்கும். ஒரு ஃபர்லு தொழுதா ஒரு அளவு நன்மை. ரமலானில் அல்லாஹ் ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய கூலியை தருகிறார். அடைந்து கொள்வோம், சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகள் அடைவோம். சுன்னத்துகள் தொழுவோம், பதவிகள் உயர்ந்த பதவிகள் அடைவோம். மாஷா அல்லாஹ். சதகாக்கள், தர்மங்கள், என்னென்ன நன்மையான கர்மங்களை செய்ய இயலுமோ போட்டி போட்டுக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் உயர்ந்த தரஜாக்களை சொர்க்கத்தில் அடையலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை யாரும் மிஸ் பண்ண வானம், தவற வானம், முயற்சி செய்யுங்கோ. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒன்று சேர்ப்பானாக. இன்னும் ஒன்றை மட்டும் சொல்றேன், இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை, நரக விடுதலை. இந்த வார்த்தைக்கு நீங்க எப்படி விளங்கிக் கொள்றீங்க? இன்னும் ஒரு செய்தி வருகிறது, இன்னவரை ஜெயிலிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார். ஒரு செய்தி வருகிறது. இது போலதான் நரகத்துக்கு போனவர் தான் விடுதலை செய்யப்படுவார், நரகத்துக்கு போனவர் தான் விடுதலை செய்யப்படுவார். அல்லாஹ் இனியும் உங்களை சொர்க்கவாதியாக ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் சில மனிதர்கள் அல்லாஹ் நரகவாதிகளாக எழுதிவிட்டான். அதுல ஒன்று, தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே அல்லாஹ் இவர் சொர்க்கமா நரகமா, சீதோவியா மூதோவியா, நல்லவரா கெட்டவரா என்று எழுதிவிட்டான். ஏதோ அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல, இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். ஏதோ ஒரு ரகசியத்தை நினைத்து பார்த்து முடிவு செய்து விட்டான் அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் குன்த கதபுதனி ஷகியன், நீ என்னை ஒரு மூதோவியாக நரகவாதியாக எழுதி இருந்தால் அந்த வார்த்தையை யா அல்லாஹ் அழித்து விடுவாயாக, யா அல்லாஹ் அழித்து விடு. ஃபக்துபுனி சஈதா, என்ற பெயரை சொர்க்கவாதிகளுடைய பட்டியலில் எழுதி விடுவாயாக என்று துஆ கேட்பார்கள். நாங்க நரக விடுதலுக்காக அழுவணும். என்னத்துக்கு அழுவணும்? தப்பி தவறி என்ற பெயரை அல்லாஹ் நரகத்திலே எழுதிவிட்டானோ தெரியா, எழுதிவிட்டானோ தெரியா. என் உம்மட, என் வாப்பட, என் மனைவியோட, பிள்ளைகளுடைய, உறவுகளுடைய முஸ்லிம் உம்மத்தை அல்லாஹ் நரகத்துக்கென்று எழுதி இருந்தால் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய், அந்த பேரை அழித்து விடு, சொர்க்கவாதிகளுடைய பட்டியல் எழுதிவிடு என்று துவா கேட்டார். நிச்சயமாக அல்லாஹ் என்னோட துவாவை கபூல் செய்வான். ரமலான் மாசத்தில் ஒவ்வொரு நாளும் லட்சோப மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். நரகத்துக்கென்று எழுதப்பட்ட செய்தியை அழித்து சொர்க்கவாதிகளுடைய பட்டியல் அல்லாஹ் அவர்களுடைய பெயர்களை எழுதுகிறான் அல்லாஹ். அதனால நாங்க ரப்பு கிட்ட கேட்போம், எந்த பேரை சொர்க்கத்துக்கு எழுது, என் உம்மட வாப்பட தாத்தா தங்கச்சி
தங்கச்சி, நானா, தம்பி, மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், முழு உறவுகள், சமுதாயம், முஃமினான ஆண்கள், பெண்கள் எல்லாருடைய பேர்களையும் யா அல்லாஹ் சொர்க்கவாதிகளாக எழுதிக்கோ என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். உண்மையான தீன விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. அன்பானவனே, இரக்கமானவனே, கிருபையுள்ள நாயனே, தூய்மையானவனே, பரிசுத்தமானவனே, நம் அனைவர்களையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். ரமலானுடைய மாசம் உனக்காக நோன்பு நோற்றோம் யா அல்லாஹ். இரவெல்லாம் உனக்காக தராபிகை தொழுதோம் யா அல்லாஹ். தர்மங்கள், சதகாக்கள், நல்ல கர்மங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். மனிதன் என்ற வகையில தப்புகள், தவறுகள், குற்றங்கள், குறைகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா குற்றங்களையும், குறைகளையும், பிழைகளையும், தவறுகளையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே, எங்களை முன்னெத்தி ரோமத்தை இழுத்துக் கொண்டு போய் நலவோடு சேர்த்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னோட பொருத்தத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தொடுகிறோம் யா அல்லாஹ். உன்னோட கோபத்தை விட்டு பாதுகாப்பு தொடுகிறோம் யா அல்லாஹ். ரமலானுடைய மாசத்தில் எங்களை யாரையும் வீணாக்கிறாரே யா அல்லாஹ். எங்க குடும்பங்கள்ல, மனைவி மக்கள்கள்ல, பிள்ளைகள்ல, தாய் தகப்பர்கள்ல, உறவுகள்ல, உஸ்தாதுமார்கள்ல, உலமாக்கள்ல யா அல்லாஹ் யாரையும் வீணாக்கிறாரே யா அல்லாஹ். எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். உனக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து உன்னோட விருப்பத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். மதீனா முனவராவுல மௌத்தாகணும் என்று ஆசைப்படுகிறோம் யா அல்லாஹ். ஜன்னத்துல் பக்கீல் என்ற கபர்கள் அமையணும் என்று விரும்புகிறோம் யா அல்லாஹ். உன்ன பாதையில மௌத்தாகணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். கேவலமான மௌத்துகளை விட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கேவலமான மௌத்துகளை விட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. உனக்கு விருப்பமானவர்களாகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திடு யா அல்லாஹ். எங்கட கபர் சொர்க்கத்து பூஞ்சூளையாக ஆக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை தந்திடு யா அல்லாஹ். அருமையான, இரக்கமான, அன்பான, பாசமான தாய் தகப்பன பொருந்திக்கோ யா அல்லாஹ். நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான, சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நொடிச்சு வைப்பாயாக யா அல்லாஹ். நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நொடிச்சு வைப்பாயாக. யார் யாருடைய தாயோ, தகப்பனோ, குடும்ப உறவுகளோ, கண்ணியமான உஸ்தாதுமார்களோ மரணித்து மண்ணறையில் வாழ்கிறார்களோ எல்லாருடைய கபர்களையும் சொர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்கிடியா அல்லாஹ். எல்லாருடைய கபர்களையும் சொர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்கிடியா அல்லாஹ். எங்களை நல்ல நிலைமையில் அவர்கள் விட்டு விட்டு போனார்கள் யா அல்லாஹ். அவர்கள் மண்ணறையில் வாழுகிறார்கள் யா அல்லாஹ். அந்த மண்ணறைய சொர்க்கத்து பூஞ்சோலையாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். நரகத்து படுகொலிகளை விட்டும் அந்த மண்ணறைகளை பாதுகாப்பாயாக. அவர்களையும் எங்களையும் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றாக வாழ வைப்பாயாக. இந்த நாட்டில் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் உயர்வோடு கண்ணியத்தோடு வாழச் செய்வாயாக யா அல்லாஹ். விசேஷமாக பலஸ்தீன் மண்ணில் யா அல்லாஹ் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். பல்லாயிரக்கணக்கான மக்கள் யா அல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டார்கள் யா அல்லாஹ். ரப்பே, அன்புள்ளவனே, அவர்கள் அனைவர்களும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் யா அல்லாஹ். சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அனைவர்களையும் ஷஹீதுகளாக ஏற்றுக்கோ யா அல்லாஹ். ஷுஹதாக்களாக கபூல் செய்துகோ யா அல்லாஹ். ரப்பே, அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக, அன்பு காட்டுவாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை நசீபாக்கிடு யா அல்லாஹ். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திடு யா அல்லாஹ். மனதில் ஆறுதல் உண்டாக்கிடு யா அல்லாஹ். உறுப்புகளை இழந்தவர்களாக கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் உண்டாக்கிடு யா அல்லாஹ். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கொடுத்திடு யா அல்லாஹ். உனக்கு முடியாத கர்மம் எதுவுமே இல்லையா அல்லாஹ். பசியோடு தாகத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கு யா அல்லாஹ் பசியையும் தாகத்தையும் போக்குவாயாக யா அல்லாஹ். ஆடையற்ற மக்களுக்கு ஆடையை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். அவர்களை சந்தோஷமாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் உயர்வோடு கண்ணியத்தோடு வாழ செய்வாயாக யா அல்லாஹ். குஃப்ரையும் யஹூதியத்தையும் நஸரானியத்தையும் தலகுனிய செய்வாயாக யா அல்லாஹ். உன்னுடைய உதவி எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் யா அல்லாஹ். முழு உலக மக்களும் உனக்கிட்ட கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யஹூதியத்தை யா அல்லாஹ் தலகுனிய செய்வாயாக. அவர்களை கேவலப்படுத்துவாயாக. அவர்கள் விடயத்தில் நீ போதுமானவன் யா அல்லாஹ். அவர்கள்
அவர்கள் விடயத்தில் நீ போதுமானவன் யா அல்லாஹ், அவர்கள் விடயத்தில் நீ போதுமானவன் யா அல்லாஹ். ரமலான் மாசத்தில் யா அல்லாஹ் சிறப்புகளை அடைந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. மூதோவிகள் கூட்டத்தில் எங்களை யாரையும் சேர்த்து விடாதே யா அல்லாஹ்.